அழகா வாழ கற்றுக்கணும். வீட்டிலங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனை அவ்வளோ கொஞ்சுவா. பேபி பேபி பேபின்றா. நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா. சத்தியமாக சொல்கிறான், அதை அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது. எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா. என்ன சொன்ன மாதிரியே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா, இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ, இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா. இல்லை, நம்மளை பார்த்து தான். நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது. சார் சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார். சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா, கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு, வாஸ்துப்படி உங்கள் வீடு சரியில்லைன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார், மாமா வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு. ஏன் மாமான்னு? எப்பவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும். உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது, நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன் சார், அருளுரை பாருங்கள் காலையில் சொந்தக்காரன். என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டை இச்சிடலாமான்றா. இப்போ தான் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன். அன்றைக்கே வா நான் சொன்னேன் இல்லை விடு. ஆனால் ஒன்று பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிக்கினே இருக்கு. சரியா? இப்போ தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், அதனால் படிக்கட்டும் இடிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையே இதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது. வருவேன், படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன், கங்காரு மாதிரி ஒரே தாவு டொங்குன்னு. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆயிடுச்சு. எங்கள் மாமா படி வாஸ்து லாபம்னு. இப்போ என் பையன் என்னை விட அழகாக குதிக்கிறான். நம்ம வாரிசு எப்படி இருப்பான்? அதனால வாழ்க்கைன்றது போராட்டம். சார் வைரமுத்து ஒரு வரி அற்புதமாக சொல்லுவார், சில நாழிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும். வெளிச்சத்தை தேடுது. ஆனானப்பட்ட மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும். இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் எப்பவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் எதையுமே எங்கள்